Welcome students. In the video SOM concept extension of a tapered bar. So இதுக்கு முன்னாடி வீடியோல extension of a tapered bar பதிலா rod பார்த்தோம். ராடுங்கும்போது circular cross section. So இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி derive பண்ணியிருக்கோம். So அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. So இதுதான் ஒரு ராடு. ராடுங்கும்போது it is a circular cross section. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா extension of a tapered bar. So bar it is a rectangular cross section. So rectangular cross section க்கு பார்க்க போறோம். So எதனால derive பண்ணோம்? ஏன் ஜெனரலான ஃபார்முலா என்ன? ஜெனரலான ஃபார்முலா என்ன? del L change in length is equal to PL by AE. இந்த Lங்கிறது ஒரிஜினல் லெங்த், Pங்கிறது லோடு, Eங்கிறது யங்ஸ் மாடுலஸ், Aங்கிறது ஏரியா. இந்த A அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட்னால மட்டும்தான் நம்ம இந்த மொத்த டெரிவேஷன்வே derive பண்றோம். ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு tapered bar எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா so இதுதான் என்னோட tapered bar. so இந்த டைமென்ஷன் A, இந்த டைமென்ஷன் B. இதோட cross section rectangular cross section of thickness T. So இதான் இதோட cross section thickness T and B. இந்த இடத்துல இது BT, இந்த இடத்துல எடுத்தோம்னா A into T வரும். So இந்த ஏரியா எனக்கு கான்ஸ்டன்டா இல்ல. Since the areas keep on varying, என்னால இந்த PL by AE போடவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஒரு பாயிண்ட் நான் மூவ் பண்ணா கூட என்னோட ஏரியா மாறிடுது. அதனால மட்டுமே இந்த DL equal to PL by AE, change in length is equal to PL by AE போடாம we derived. அதே தான் இங்க பண்ண போறோம். So ஒரு small strip எடுக்க போறேன். இந்த small strip ஏன் அப்படின்னா very small strip எடுக்கும்போது இது ஒரு perfect rectangular, close to a perfect rectangular இருக்கும். அப்ப எனக்கு இதோட ஏரியா கான்ஸ்டன்ட்ங்கும் போது என்னால PL by AE ஃபார்முலா கான்செப்ட் அப்ளை பண்ண முடியும். So at any distance x, இதோட A dimension A equal to, அதாவது AX ன்னு எடுக்க போறோம். AX is equal to the given largest dimension A minus B by L. இந்த A minus B by L ங்கிறது ஸ்லோப்பை குறிக்கும். ஆல்ரெடி அந்த போன வீடியோல for a circular rod பேசியிருக்கோம். into X. So A minus B by L into X. So இதுதான் dimension at, அதாவது length, thickness, width at any section. So A minus B by L நம்ம K ன்னு எடுத்துக்கலாம். So A minus B by L K ங்கும்போது இந்த AX அப்படிங்கிறது A minus KX மாறும். இப்போ எனக்கு ஏரியா at this point வேணும். Since the rectangular cross section is going to be a constant, எனக்கு இந்த ஏரியா வேணும். இதோட small length dx அப்படின்னு எடுத்துப்போம். இதோட small length dx. So இப்போ இந்த ஏரியாங்கும்போது சிலவங்க என்ன பண்ணுவாங்க, A minus KX into dx போட்டுருவாங்க. அதுதான் இல்ல. dxங்கிறது நமக்கு third dimension. எனக்கு ஏரியாங்கிறது ஆக்சுவலா இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. சோ கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை நான் எடுக்கும்போது இதுதான் என்னோட திக்னஸ். சோ இந்த திக்னஸ் இங்க இருக்கிற ஏரியா தான் எனக்கு வேணும். அதாவது இந்த AX இன்டு இந்த திக்னஸ் தான் என்னோட ஏரியா. இந்த கிராஸ் செக்ஷன் இதுதான் என்னோட ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். சோ அப்ப என்னோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா AX is equal to A minus KX into T. இது ஒண்ணுதான் போனதுல இருந்து மாறப்போகுது. இதனால the way the derivation is gonna change. So இப்ப AX கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு extension again இந்த del L is equal to PL by AE. இந்த கான்செப்ட் என்ன? இந்த Lங்கிறது ஒரிஜினல் லெங்த், Pங்கிறது லோடு, A ஏரியா, E யங்ஸ் மாடுலஸ். இந்த ஒரிஜினல் லெங்த்ல ஒரு ஸ்மால் சேஞ்ச், அதான் del Lங்கிறது சேஞ்ச் இன் ஒரிஜினல் லெங்த். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த சேஞ்ச் இன் ஒரிஜினல் லெங்த் கண்டுபிடிக்க போறோம். என்னோட எலிமெண்டோட ஒரிஜினல் லெங்த் dx தான். சோ dx இதான் என்னோட எலிமெண்டோட ஒரிஜினல் லெங்த். அப்போ சேஞ்ச் இன் dx, ஸ்மால் சேஞ்ச் இன் dx is equal to p, L க்கு பதிலா dx வந்துரும். ஏன்னா அதான் என்னோட லெங்த் ஆஃப் தி எலிமெண்ட் டிவைடட் பை A க்கு பதிலா A minus KX into T into E, PL by AE.
இப்போ இதை இன்டகிரேட் பண்ணா எனக்கு டோட்டல் லெங்த் கிடைச்சிரும். சோ இன்டகிரேட் பண்ணும்போது இங்க டோட்டல் சேஞ்ச் இன் லெங்த் இஸ் ஈக்குவல் டு integral 0 to L P dx by et into a minus kx. So P by et is constant. So P by et into integral 0 to L 1 by a minus kx into dx. So இப்போ இந்த மொத்த இதை நான் இன்டகிரேட் பண்ணும்போது 1 by x ஓட இன்டகிரேஷன் log x அப்படிங்கறனால PL by P by et இதோட இன்டகிரேஷன் log of a minus kx into இப்ப x க்கு பதிலா யார் இருக்காங்க a minus kx அவங்களோட டிஃபரன்ஷியேஷனை கொண்டு டிவைட் பண்ணனும். சோ 0 minus k into 1. சோ இந்த minus 1 by k வெளியே எடுத்தா minus p by et log of k வந்துரும் வெளியே log of a minus kx 0 to L. இப்போ என்னோட k ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு லிமிட்டை அப்ளை பண்ணிடலாம். சோ minus p by et a minus b by L into log of a minus k க்கு பதிலா a minus b by L into upper limit L minus log of lower limit substitute பண்ணா a minus k into 0. So k ஓட வேல்யூ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணல ஏனா anyway k into 0 is going to be 0. அதனால நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணல, which is equal to minus p by et இந்த L மேல கொண்டு போறேன், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர்ல இருக்குது. So L a minus b into log of இது கட் ஆயிரும். இத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா a minus b ங்கிறது a minus a plus b ஆ மாறும். So log b minus log of a, ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியே இருக்கிறனால pl which gives me del L is equal to pl by et a minus b into minus உள்ள கொண்டு போனா log a minus log b which is log of a by b, natural log ங்கிறனால log e போட்டு. So sum solve பண்ணும்போது கால்குலேட்டர்ல நேச்சுரல் லாக் ஓட சிம்பிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், டெரிவேஷன் முடிச்சிட்டோம். So for a tapered bar எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது ராடா பாரா அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் வந்து மொத்தமா டெரிவேஷனோட அப்ரோச்சை மாத்த போகுது. So for a tapered bar the total change in length is equal to PL by et into a minus b log of log e based a by b. இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. So with this derivation is over. So ரொம்ப ஈஸியான டெரிவேஷன் தான். ஏன் பண்றோங்கிற அப்ஜெக்டிவ் தெரிஞ்சா அழகா ஒரு ஃப்ளோவா போயிடும். சோ நமக்கு தேவை del L பட் டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஏரியா மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறனால ஒரு சின்ன ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு அதை இன்டகிரேட் பண்ணிருக்கோம். இன்டகிரேஷனோட கான்செப்டே அதுதான். இன்டகிரேஷன் தெரிஞ்சா மட்டும் போதும், ஏன்னா அந்த a minus kx கொண்டு டிஃபரன்சியேஷன் கொண்டு டிவைட் பண்ணுங்கிற கான்செப்ட் 12th இன்டகிரேஷன்லயே நீங்க படிச்சதுதான் அப்ளை பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். சோ ரொம்ப ஈஸியான ஒரு டெரிவேஷன் தான். சோ ரெண்டு டெரிவேஷன் தெரிஞ்சா அதோட சம்ஸ் ஈஸியாவே போட்டுடலாம். We'll try to do 1 or 2 problem if possible. அது வேற ஒரு வீடியோல அப்லோட் பண்றேன். Thank you. Happy learning.